இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 1998ஆம் ஆண்டு இயக்குனர் சரண் இயக்குன திரைப்படம் தான் காதல் மன்னன். இந்த படத்துல அஜித், மானு, MS விஸ்வநாதன், விவேக், கரண், கிரிஷ், கனல் கண்ணன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இதுல கிரிஷ் முதல் மகளை கண்டிப்பா வளர்த்து தன்னை மீறி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால இளைய மகள் திலோத்தமாவை கடுமையான கட்டுப்பாட்டுகளோட வளர்க்குறாரு. தொடர்ந்து பணக்கார இளைஞர் ஒருத்தர் கூட திலோத்தம்மாவுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருது. அந்த நேரத்துல தான் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு திலோத்தம்மாவோட அக்கா தன்னோட தங்கை கிட்ட தன்னுடைய குழந்தையோட இருக்கிற போட்டோவை கொடுக்கறபடி ஹீரோ அஜித்தை அனுப்புறாங்க. அக்கா புகைப்படம் பார்த்த உடனே தன்னோட அக்காவை டெல்லி போயிட்டு சந்திக்க உதவுமாறு அஜித் கிட்ட கேக்குறாங்க நாயகி மானு. தந்தை கட்டுப்பாடுகளை சமாளிச்சு அக்கா மற்றும் குழந்தைகளை சந்திக்க வைக்க அஜித் மேல மானு மனசுல காதல் மலருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதுதான் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் நடிகர் அஜித்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருந்தது. அதுலயும் திலோத்தமாவா நடிச்ச மானு மேல ரசிகர்களுக்கு அப்படி ஒரு கிரஷ் இருந்தது. காதல் மன்னன் திரைப்படம் பார்த்த ரசிகர்கள் இன்னைக்கு வரையிலும் திலோத்தமாவை மறந்திருக்க மாட்டாங்க. ஒரே படத்துல ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாங்க நாயகி மானு. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க எந்த படத்திலையுமே நடிக்கல. நடிகை மானு ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞராவாங்க. இவங்க நடனத்தின் மேல இருந்த ஆர்வத்தினால தொடர்ந்து படங்களை நடிக்கிறத தவிர்த்துட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில நடிகை மானு தன்னை குறித்து நேர்காணல் ஒன்றத்துல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேட்டா தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர். காதல் மன்னன் திரைப்படத்தப்போ படப்பிடிப்பு முடிஞ்சதும் நான் என் பரதநாட்டியம் வகுப்பை ஆரம்பிச்சிட்டேன். உலகம் முழுவதும் போயிட்டு பரதநாட்டியம் கத்துக்கிறது அப்படின்னு இருந்துட்டேன். என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டேன். நான் எதையுமே விட்டு கொடுக்கல. நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.